வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய நம்பிக்கை யாரால் தெரியுமா உடைக்கப்பட்டது? நீங்க கூடவே சுத்தக்கூடிய மனிதர்கள். நீங்கள் ஒரு மனிதரை முழுமையாக நம்பியிருந்திருப்பீங்க. அவர்களிடம் நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் எந்த விதமான டவுட்டும் படாமல் அவர்கள் கூடவே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே ஒரு மனிதர்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து விட்டு போவாங்க. உங்களிடம் நம்பிக்கை முழுவதையுமே காட்டியிருந்திருப்பாங்க ஆரம்பத்துல. ஆனா போக போக உங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாக உடைத்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அவங்க ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருப்பாங்க. நம்பிக்கையை உடைத்தாலே உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகளும் வெளியில் வர ஆரம்பித்து விடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா அந்த நம்பிக்கையை உடைத்த மனிதர்கள் யாருன்னு நம்ம இறுதியில் பார்க்கும் பொழுது அதுல நீங்க முழுமையாக நம்பிய சில நபர்களாக தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. அந்த ஒரு நாள் முதல் நம்பிக்கையை உடைத்து அந்த ஒரு நாள் முதல் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு மிகவும் பயமானதாக மாறியிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவீங்க, இருந்தாலும் யார் மீதும் நீங்க நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. நம்பிக்கை என்பது நம் மீது மட்டும்தான் நம்ம வைக்கணும், நமக்கு நாம மட்டும்தான் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லி கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி மற்ற நபர்களோ மற்ற உறவினர்களோ உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை உடைக்கும் பொழுது இந்த மாதிரி சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதனால நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை உங்களுடைய மனதிற்குள் வந்தாலே அதிலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வர வேண்டும். இதுவரைக்கும் மற்றவங்களை நம்பி நம்முடைய வாழ்க்கையில ஏமாந்த சில விஷயங்கள் போதும், இனிமேலும் நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னு தெளிவான ஒரு மனநிலைக்கு நீங்க நிச்சயமாக வந்து விடுவீங்க. பண விஷயத்துல நீங்க அதிகமாகவே ஏமாந்துருப்பீங்க. பண விஷயம், காதல் விஷயங்கள், அது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவினர்கள் உங்களிடம் பணம் இல்லாதத போது ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. உங்களை இழிவாகவும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பித்ததும் ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ நன்றாக கிடைத்ததும் அவர்கள் உங்களை தேடி வந்து எனக்கு அப்பவே தெரியும் உங்க வாழ்க்கையில முன்னேறி காட்டுவாங்க அப்படின்னு அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது உங்களை தேடி வருவார்கள். தேவை இல்லைன்னு இருக்கும் பொழுது உங்களை இழிவுபடுத்தி இருப்பாங்க உங்களுடைய உறவினர்கள். இதுவும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும் போக போக. அதனை பார்த்து நம்ம யாரையுமே நம்பக்கூடாது. நம்ம உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு. நம்முடைய குடும்பம் மட்டும்தாங்க நமக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்கும். உறவினர்கள் கூட அதுக்கப்புறம்தான் என்கிற ஒரு குழப்பம் இல்லாத ஒரு முடிவை நீங்க இதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எதை நம்புவது என்று உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தெரியாதுங்க. யார் எதை கூறினாலும் உடனே நீங்க நம்பி விடுவீங்க. யார் உண்மையான மனிதர்கள், யார் பொய்யான மனிதர்கள் என்று உங்களால கண்டுபிடிப்பது என்பது மிகவும் ஒரு தவறான ஒரு விஷயமாகவே இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டமான சில பாதைகளை உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எந்த திசையை எடுத்தால் சரியாக இருக்கும், எல்லா விதமான குழப்பங்களிலும் இருந்தும் எப்படி வெளியே வர வேண்டும், இந்த குழப்பங்கள் உங்களுடைய லைஃப்ல எப்படி உங்களை அமைதியான ஒரு இடத்திற்கு மெதுவாக உங்களை வந்து கொண்டு போகும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதிலை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்க எப்பொழுதுமே மூவாக நினைத்தாலும் அதுல தெளிவு இல்லாமல் நீங்க நின்று கொண்டிருந்திருப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க நீங்க நின்று இருந்திருப்பீங்க. ஆனா போக போக இதெல்லாம் ஏன் நடக்கு, எதற்காக நடக்கிறது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு நீங்க விடை தெரியாம இருந்து நீங்கள் இனிமே விடை தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க எல்லாருக்கும் நல்லவர் தான், இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாருக்கும் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லவர்களாக இருந்தார்களா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக கிடையாதுங்க. ஆனா நீங்க எல்லா மனிதர்களுக்கும் பாரபட்சம் பார்க்காம உதவி செய்தீர்கள். அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆதரவுகளையும் நீங்க கொடுத்தீங்க. கஷ்டமான சூழ்நிலைகளிலும் நீங்க மட்டும்தாங்க அவங்க கூட நின்று அவங்களுக்காக ஆதரவாக நின்னீங்க. ஆனா அது எல்லாராலையுமே அப்படி செய்ய முடியாதுங்க. சிலர் அதனை உங்களுடைய பலவீனமாக எடுத்துக்கொண்டு உங்களை இன்னமும் அவர்கள் வேலை வாங்கி கொண்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நம்ம உதவி தான் செய்யறோம், அதை நம்ம அதை அவங்க நம்மளை பலவீனமாக நினைத்தால் அது அவர்களுடைய தவறு என்று நீங்களே நினைத்துக் கொள்வீங்க. ஆனா இந்த விதமான பலன்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்குங்க. இனிமே இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத நாட்களாக நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக கொண்டு போகவும் ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது என்கிற ஒரு கேள்விகளுக்கு இனிமே பதிலானது கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே
உணர்ச்சிகரமான உற்சாகமான மாற்றங்களாக இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை இதுவரைக்கும் தடங்கல்களும் பிரச்சனைகளையுமே மட்டுமே பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உற்சாகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். உற்சாகம் கிடைத்து இது ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு உற்சாகத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யுங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில இந்த உற்சாகம் என்பது மிக பெரிய அளவுக்கு ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக உங்களுக்கு நிச்சயமாக இது நடக்கும். இது நடந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை போக போக வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே விடையானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எனவே வரக்கூடிய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகமான நாட்கள் நிச்சயமாக நடக்கும். அது மட்டும் இல்லாம உற்சாகமா நீங்க வாழ்க்கையில வாழவும் ஆரம்பிப்பீங்க. புதிய புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதேதோ செய்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரியான நபர்களுக்கு மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில பங்களியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை முடிந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள பாருங்க. தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் இறங்கி பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையிலுமே நீங்க வாழ்க்கையில என்ஜாய் பண்ண வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க முயற்சி செய்தது இப்போது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்கள் முன்னால் செய்த முயற்சிகள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முடிவை உங்களுக்குன்னு தேடி கொடுக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே நீங்கள் தெரியாம இருந்திருப்பீங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வேண்டும். எல்லாருமே நமக்கு முக்கியமான நபர்கள் தான் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அது தொழிலா இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், ஏதாவது வேலைகளாக இருக்கட்டும், சுயமாக சொந்தமாக எதையாவது நீங்க தயாரிக்க போறீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நீங்க கடினமான உழைப்பை மட்டும் போட்டீங்கன்னா போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா அழகானதாக மாறிவிடும். வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில இடங்களும் நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. நீங்க கைவிடாமல் இருந்ததுதான் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலமாக உங்களுக்குன்னு மாறவும் ஆரம்பிக்கும். ஒரு தைரியத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய லக்குக்கு உங்களுடைய லக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக மாறி இருக்கும். நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில போதாது, லக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வேண்டும். இப்பொழுது அந்த ஒரு அதிர்ஷ்டம் தாங்க உங்களுக்கு உங்களுடன் இருக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகளும் உங்களுக்கு வெற்றியாக மாறியும் விடுங்க. சரியான நேரத்தில் சரியான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு சில நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் நடக்குமா என்று நானே எதிர்பார்க்கவில்லை, இருந்தாலும் இது என் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்று நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடக்கவும் செய்யும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.